சுந்தரிக்கும் வந்து நீங்க டப் பண்ணிருக்கீங்க, சுந்தரி சீரியலுக்கும். அதை தாண்டி வந்து வெண்பாத்து கேரக்டர் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அதான் நீங்க அந்த கேரக்டருக்கு ஆமா வில்லனிசம் செம்மையா இருந்தது. சோ அந்த அது கிடைச்ச அப்ரிசியேஷன் பத்தி சொல்லுங்க. அண்ட் நெகட்டிவ் கேரக்டர்ல கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கும். சோ அத பத்தியே சொல்லுங்க. அதுதான் வந்துட்டு நான் ஒரு ஒரு மெயின் கேரக்டர் பேசுறது. நான் டப்பிங் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி வெண்பா. வெண்பா தான் வெண்பா, அப்புறம் பாகியலட்சுமி, இனியா. அப்படி இனியா வந்து ஒரு நார்மல் சாஃப்ட் கேர்ள் அப்படின்னா, பட் வெண்பா வந்து டோட்டலா நெகட்டிவ். வாய்ஸ் ஹிஸ்டரி கொடுக்கும்போது பார்த்தா ஏதோ வில்லி கேரக்டர் போல, ஓகே ஆயிருக்கும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் போய் கொடுத்தா ஓகே ஆயிடுச்சு. அப்ப எங்க அம்மா சொன்ன இந்த மாதிரி ஓகே ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ப்ராஜெக்ட் ஓகே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு அப்படியே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் பேச பார்த்தா அவங்க ஃபரீனா அவங்களும் வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டு இது பண்றோம். அது பார்க்கும் போது ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு இது பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதை பார்த்துட்டு நமக்கு வந்து பேசும்போதும் இவங்க அவ்வளவு கொடுத்திருக்காங்க, அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணும் அப்படிங்கறது வந்து நமக்கு வந்துட்டு தோணும். அப்படி இல்லைனாலும் நம்ம பண்ணுவோம், பிகாஸ் அது நம்மளோட கடமை கண்டிப்பா பண்ணுவோம். பட் அவங்களும் அதே அளவுக்கு வந்துட்டு எஃபர்ட் போட்டு நம்மளும் அதுக்கு ஈக்குவலா எஃபர்ட் போட்டா அதோட அவுட்புட் எப்படி வருங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் அதை வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து தெரிய வந்துச்சு. ஒரு நெகட்டிவ் ஷேட்ல கூட இவ்வளவு திட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் சின்ன அப்பெல்லாம் வந்துட்டு கீழ் வீட்டுல இருக்க சின்ன பசங்க முதற்கொண்டு என்ன பிடிச்சி திட்டினாங்க. நான் என்னடா பண்ணுவாங்களே. உங்க அம்மாவே பார்த்து அழுதுருக்காங்களே அந்த கேரக்டர் பார்த்து. ஓகே, எங்களுக்காக அந்த வெண்பா வந்து அந்த கேரக்டர் கொண்டு வர முடியுமா? வெண்பா இனியா அதோட வாய்ஸ் பேச முடியுமா? சோ மெனி இயர்ஸ். என்ன கண்ணமா, நான் இத்தனை வருஷம் கழிச்சு வருவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல. என்ன நீ இன்னும் பாரதின்னு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கியாமே. இங்க பாரு கண்ணமா, பாரதி எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், புரியுதா? சூப்பரா புரியுது.